ஏக இறைவனின் அருள் பெயர் போற்றி ஆரம்பம் செய்கின்றேன். வாணியம்பாடி முத்தமிழ் மன்றத்துடைய 31ஆம் ஆண்டின் முத்தமிழ் இலக்கிய கூடல் நிகழ்வில் கலந்து கொள்வதில் உள்ளபடியே நான் பெருமகிழ்வடைகிறேன். இங்கே திரளாக வருகை தந்திருக்கின்ற அன்பு சகோதரர்களே, சகோதரிகளே, முத்தமிழ் மன்றத்தினுடைய நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் அன்பையும் வாழ்த்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். 2018ஆம் ஆண்டு மார்ச் 11ஆம் நாள் 26ஆம் ஆண்டு முத்தமிழ் மன்ற விழாவிலே நான் கலந்து கொண்டு வாசித்து வாழ்வோம் என்ற ஒரு பெரும் தலைப்பிலே உரையாற்றியிருக்கின்றேன். அந்த நாள் தொட்டு இன்றைக்கும் திருமிகு சகோதரர் பிரகாசம் அவர்களுடன் தொடர்ந்து தொடர்பில் இருக்கின்றேன். நான் அப்பொழுதும் சொன்னேன், இப்பொழுதும் அதை நினைவு கூறுகின்றேன். ஒரு நிகழ்ச்சியை எப்படி வடிவமைக்க வேண்டும், ஒரு நிகழ்வை எப்படி ஒழுங்கமைவு செய்ய வேண்டும் என்பதற்கு முத்தமிழ் மன்றம் மிக முன்னுதாரணமாக திகழ்கிறது என்று நான் கருதுகிறேன். சற்றேறக்குறைய இந்த நிகழ்வை தொடங்கிய நாள் முதல் இதுவரை 5 கடிதங்கள் எனக்கு எழுதியிருக்கிறார்கள். நானும் 2 கடிதங்கள் அவர்களுக்கு பதிலளித்திருக்கின்றேன். எப்போது கிளம்புகிறீர்கள், எப்போது வருகிறீர்கள், எங்கே தங்குகிறீர்கள், என்ன செய்யலாம் என்ற ஒரு தொடர்பு. இவ்வளோ பெரிய நிகழ்ச்சியை 2 நாட்களாக இங்கே நடத்துவதற்கு எத்தகைய பெரும் படை அவர்களிடம் இருக்கும் என்று நான் எண்ணி பார்த்து அழைப்பதனுடைய முதல் பக்கத்தை புரட்டி பார்த்தேன். அதை படிப்பதற்கு ஒரு 5 நிமிஷம் ஆகும். அதில் 25 உறுப்பினர்களை கொண்ட ஒரு மன்றம் தமிழ் வளர்ப்பதற்காக இன்றைக்கு இத்தகைய பெரும் முயற்சியை எடுக்கிறது என்று சொன்னால், ஆரம்ப காலத்திலே தமிழ் அறிஞர்களை இந்த மண்ணில் தமிழ் சொற்பொழிவு நிகழ்த்துவதற்காக அழைத்து அந்த தொடர் உரையாக இன்றைக்கு முறை அதை தொடர்ந்து கொண்டு இருக்கிறார்கள். குறிப்பாக என் நினைவில் இருக்கின்ற ஒரு குறிப்பு சரியாக இருக்குமானால், சிலம்பொலி செல்லப்பனார் அவர்கள் சொல்வார்கள், எந்த நிகழ்விற்கு என்னை அழைக்கவில்லை என்றாலும் நான் கவலைப்படுவதில்லை, ஆனால் வாணியம்பாடி முத்தமிழ் மன்ற நிகழ்விலே நான் அழைக்கப்படவில்லை என்று சொன்னால் அது எனக்கு மனக்குறை என்று சொல்லி காட்டினார். இந்த முத்தமிழ் மன்றத்திலே உரையாடுவதிலே தமிழாய்ந்த அறிஞர்களுக்கு ஒரு பெரும் மகிழ்வும் ஒரு அழகான நினைவு குறிப்பும் என்பதை நேற்றைய நாள் நிகழ்வை கலந்து கொண்டு சிறப்பித்து பேசிய அன்பு சகோதரர் பாரதி கிருஷ்ணகுமார் அவர்கள் இந்த நிகழ்விலே சுட்டி காட்டினார். இந்த ஆண்டு என்னை அழைக்கவில்லை என்ற வருத்தம் எனக்குள்ளே இருந்தது. ஒவ்வொரு ஆண்டும் அழைப்புதலை புரட்டுவேன், முத்தமிழ் மன்றத்திலிருந்து அழைப்பு வராதா என்று. அந்த அளவிற்கு இந்த முத்தமிழ் மன்றத்திலே உரையாடுவதிலே ஒரு பெரும் மகிழ்வை இங்கே வருகை தரக்கூடியவர்கள் அடைகிறோம் என்று சொன்னால், தமிழுக்கு அவர்கள் செய்கின்ற அருந்தொண்டும் இந்த நிகழ்வு ஒருங்கமைப்பும் என்று நான் கருதுகிறேன். இங்கே ஊடகம் குறித்த சில செய்திகளை உரையாக அல்லாமல் ஆழமிக்க கருத்துரையாக, ஒரு கருத்தரங்கமாக, ஒரு அறிவரங்கமாக இங்கே ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். எனக்கு என்ன மகிழ்வு என்று சொன்னால், தமிழகத்தின் மிக முக்கியமான ஊடகவியலாளர்கள் பட்டியலில் எடுத்தால் முத்திரை வரிசையில் முதல் வரிசையில் இடம் பிடிக்கக்கூடிய ஊடகவியலாளர்களை இங்கே அழைத்து அவர்கள் பல ஆளுமைகளை நெறியாளுகை செய்திருக்கின்றார்கள் நிகழ்ச்சியிலே. அந்த நெறியாளருக்கெல்லாம் நெறியாளராக என்னை வைத்திருக்கிறார்கள் என்பது இதைவிட எனக்கு பெரும் சிறப்பு இல்லை என்று நான் கருதுகிறேன். எனவே இன்னொன்றும் எனக்கு ஒரு மகிழ்வு உண்டு. தொடக்க காலத்திலே விவாத நிகழ்விற்கு நான் கலந்து கொள்வதிலே தவிர்த்தே வந்திருக்கின்றேன். யாருடன் உரையாடுகிறோம் என்பதிலே நமக்கு சில தெளிவு இருக்க வேண்டும். எனவே நான் அந்த விவாத களத்திலே, அந்த சண்டை களத்திலே போய் நிற்க வேண்டுமா என்ற அடிப்படையில் விவாத களத்திலிருந்து விலகி உரையாடல் களத்திற்கு நான் பெரும் முக்கியத்துவம் கொடுத்து வரக்கூடியவன். நீயா நானா காலத்தை விட நீயும் நானும் காலத்தை பெரிதும் விரும்பக்கூடியவன் நான் என்ற அடிப்படையில் இது உரையாடலுக்கான காலம். அந்த அடிப்படையில் இந்த உரையாடலிலே, அதுவும் விவாத களத்தில் உள்ள நண்பர்களை அழைத்து பேசுவது என்பது ஒரு பெரும் மகிழ்வான ஒரு செய்தியாகத்தான் நான் பார்க்கின்றேன். இந்த மன்றத்திலே ஊடகம் குறித்து, ஊடகத்தினுடைய அருமை பெருமைகளை எல்லாம் குறித்து, ஊடகத்தினுடைய சிறப்புகளை எல்லாம் குறித்து நாங்கள் பேசுகிறோம் என்றால் அதில் எந்த சிறப்பும் இல்லை. ஒரு மதத்தில் உள்ள
அல்லது ஒரு கொள்கையில் உள்ள, ஒரு கட்சியில் உள்ள, எதை வேண்டாம் ஒரு துறையில் உள்ள ஆளுமைகள் அந்த துறை சார்ந்து அவர்கள் அந்த துறையை இருக்கக்கூடிய குறைகளை சுட்டிக்காட்டி எப்படி அந்த துறை மிளிர வேண்டும் என்று சொல்ல வேண்டும். இடித்துரைப்பார் இல்லா ஏமரா மன்னன் கெடுவாரிலானும் கெடும் என்று வள்ளுவன் சொல்கின்றான். இடித்துரைக்கக்கூடியவர்கள். எனவே இந்த துறையிலே எப்படிப்பட்ட துறை இந்த துறையை எப்படி பயன்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள், இந்த துறையிலே இந்த சவால் மிக்க காலத்திலே எப்படியெல்லாம் பணியாற்றுகிறோம் என்று ஒரு ஊடகவியலாளராக நான் இதை சொல்வதிலே, இந்த ஊடகத்தை சரியான முறையிலே மக்கள் மன்றத்திலே எடுத்து வைப்பதிலே இந்த அமர்வை பயன்படுத்திக் கொள்ள நான் விரும்புகிறேன். இன்றைய காலத்திலே ஜனநாயகத்தினுடைய பெரும் தூண்களிலே ஒரு தூண் ஊடகம். கட்டிடத்தின் 4 தூண்களிலே ஒரு தூண் சரிந்து விட்டது என்று சொன்னால் அந்த கட்டிடம் தகர்ந்து விட்டது என்று தான் அர்த்தம். ஆனால் இன்றைய ஊடகவியலாளர்களுக்கு சவால் மிகுந்த ஒரு காலமாக இந்த காலம் இருக்கிறது. ஸ்வீடனிலிருந்து வரக்கூடிய ஜனநாயக நாடுகளுடைய தரவுகளிலே இந்தியா ஜனநாயக விழுமங்களிலிருந்து நழுவி செல்கிறது. ஜனநாயக தத்துவார்த்தங்களிலிருந்து இந்தியா அண்மை காலங்களிலிருந்து விலகிச் செல்கிறது. காரணம், ஊடகவியலாளர்கள் பாதுகாப்பற்ற ஒரு சூழலிலே வாழக்கூடிய நாடுகளின் பட்டியலில் இந்தியா இடம்பெற்றிருக்கிறது. இங்கே ஊடகவியலாளர்களுக்கான அச்சுறுத்தல்கள் இந்த மண்ணிலே அதிகமாக இருக்கிறது. எனவே ஊடகம் என்பது ஏதோ எழுத்தை பிடித்து பேனா பிடித்து எழுத்துவதோ அல்லது பேசுவதோ மட்டுமல்ல, இது ஒரு அறப்போர். நெஞ்சு நிமிர்த்தி களமாடுகின்ற ஒரு பெரும் தைரியத்தை பெற்றவர்கள்தான் இந்த ஊடக களத்திலே நிலைத்திருக்க முடியும். 2010 காலத்திற்கு பிறகு இன்றைக்கு வரைக்குமாறாக UAPA என்று சொல்லக்கூடிய கொடும் சட்டத்தில் கைது செய்யப்பட்ட ஊடகவியலாளர்கள் 16 பேர் என்று சொன்னால் 154 ஊடகவியலாளர்கள் சிறை கொட்டடிக்கும், அவர்கள் பிணைக்குமாக அலைந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு காலமாக இதை பார்க்கிறேன். ஆசிஃப் சுல்தான் ஆகட்டும், ஃபஹத் சாவ் ஆகட்டும், ஜஜத் குல் ஆகட்டும், ருபேஷ்குமார் ஆகட்டும், கௌதம் நவுலகா ஆகட்டும், அல்லது அறம் சார்ந்து உண்மையை வெளிக்கொணர வேண்டும் என்பதற்காக அந்த களத்தில் சென்று செய்தி சேகரித்து வந்த சித்தி காப்பான் ஆகட்டும், அவர்களெல்லாம் சிறை கொட்டையில் அடைக்கப்படுகின்றார்கள், ஒடுக்கப்படுகின்றார்கள், அவருடைய குரல் விலை நெருக்கப்படுகின்றது. இது இந்தியாவில் மாத்திரமல்ல, இன்றைக்கு பலஸ்தீனத்திலே நடந்து கொண்டிருக்கக்கூடிய பெரும் யுத்தத்திலே இஸ்ரேல் இன்றைக்கு நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இன அழிப்பு படுகொலையிலே அவர்கள் முதலில் குறிவைத்து தாக்கியது அந்த ஊடக கட்டிடத்தை தான். உலகத்தின் ஊடக வாயிலை அடைத்துவிட்டால் உலகத்தின் வாசலை அடைத்து விடலாம் என்று அவர்கள் கருதுகிறார்கள். சற்றேறக்குறைய இன்றைய நாள் நான் வரும்போது வரக்கூடிய அந்த புள்ளி விவரத்தை பார்த்து இதயமெல்லாம் நடுங்கி போனேன். இந்த நாளிலே 96 ஊடகவியலாளர்கள் அங்கே படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். இந்த காலத்திலே ஒரு கலவரம் நிகழ்கிறது என்று சொன்னால் முதலிலே அங்கே இணையதளங்களை முடக்குவதுதான் முதல் வேலையாக இருக்கிறது. எனவே இந்த நெருக்கடியான இந்த காலத்திலே தான் ஊடகம் என்பதை நாங்கள் பேசுகிறோம் என்று சொன்னால், ஊடகத்திலே இயங்குகிறோம் என்று சொன்னால் அதற்கான தெம்பும் தெளிவும் நம்மிடம் இருக்கிறது. இல்லை என்று சொன்னால் இந்த காலம் எப்படி இருக்கிறது என்று சொன்னால் ஊடகத்தை விலை கொடுத்து வாங்கக்கூடிய ஒரு காலம் இருக்கிறது. எளிதில் ஊடகவியலாளர்களை விலைக்கு வாங்கி விடலாம் என்ற அளவிற்கு இன்றைக்கு நிலைமை மாறிக்கொண்டிருக்கிறது. ஊடகத்தை பெருமுதலாளிகள் கையிலே வைத்துக்கொண்டு அவர்கள் தருகின்ற செய்திகளை வெளியிடுகின்ற ஒரு அவலமான ஒரு காலமும் இந்த காலம்தான். இந்த காலத்திலே நாங்கள் விலை போக மாட்டோம், இந்த உண்மைக்கும் அறத்திற்கும் நேர்மைக்குமாக நாங்கள் களமாடுவோம் என்று சொல்லக்கூடிய ஒரு தைரியம் எங்களுக்கு இருக்கிறது. அதனால தான் எந்த காலத்திலும் நாங்கள் சொல்லுவோம், எங்களுடைய பேனா ஒரு காலத்திலும் வளையாது, எங்களுடைய பேனா ஒடியுமே தவிர எந்த காலத்திலும் வளையாது என்பதிலே உறுதியாக இருக்கின்றோம். யாருக்கும் நாங்கள் விலை போகக்கூடாது என்பதிலே உறுதியாக ஒரு காலமாக இருக்கிறது. அதேபோல் இந்த காலத்தில் ஊடகத்தில் பொய் செய்திகளின் காலமாக இருக்கிறது. மெய்யது பொய்யது என்பதை கண்டுபிடிப்பதிலே பெரும் குழப்பம் இருக்கிறது. இன்னும் சொல்வதானால் உண்மை செய்திகளை மிகைத்து பொய் வேகமாக இன்றைக்கு உலா வருகிறது. இதை சாதாரணமாக எளிதாக கடந்துவிட முடியாது. ஒரு பொய் செய்தி தானே, ஏதோ போகிற போக்கில் சொல்வது தானே என்றெல்லாம் நீங்கள் எளிதில் கடந்துவிட முடியாது. காரணம், ஒரு வதந்தி, ஒரு பொய்யான தகவல் ஒரு சமுதாயத்தையே துண்டாடி விடுகிறது,
ஒரு நாட்டையே சீரழித்து விடுகிறது, பெரும் கலவரங்களை நிகழ்த்தி விடுகிறது. புரோட்டாவில் ஆண்மை நீக்க மருந்து இருக்கிறது என்று சொல்லி ஒரு சின்ன வதந்தி தான் இன்றைக்கு இலங்கையிலே தீப்பிடிப்பதற்கு காரணமாக இருந்தது. ஒரு சின்ன ஒரு பொய் செய்தி போட்டால் போதும், அது எப்படிப்பட்ட செய்தியை அது விளைவை ஏற்படுத்தும் என்பதற்கான ஒரு உதாரணத்தை நான் இங்கே நினைவில் கொள்ள விரும்புகின்றேன். 2024 ஆண்டிற்கான கோட்டை அமீர் மத நல்லிணக்க விருதை பெற்றவர் யார் என்று சொன்னால், இந்த குடியரசு தினத்திலே தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் மத நல்லிணக்க விருதை ஆல்ட் நியூஸ் ஜுபேருக்கு வழங்கியிருக்கிறார். ஆல்ட் நியூஸ் ஜுபேர் என்ன சாதனை படைத்திருக்கிறார் என்று சொன்னால், பொய் செய்தி எது மெய் செய்தி என்பதை பிரித்து காட்டிய வேலைதான் இது. இதில் என்ன பெரிய விஷயம் இருக்குது, இது பொய் இல்லை இது உண்மை என்று சொல்வதை சாதாரணமா என்று சொன்னால், அவருக்கு 2022 ஆண்டுக்கான நோபல் பரிசு பட்டியலிலே ஜுபேருடைய பெயர் இடம்பெற்றிருந்தது. ஏன் இது உலகம் இத்தகைய முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதுகிறது என்று சொன்னால், ஊடகத்தை கண்டு அஞ்சுபவர்கள், ஊடகத்தின் முகம் காட்டாதவர்கள் எல்லாம் என்ன செய்கிறார் என்றால் ஜுபேரை கைது செய்து உள்ள வைத்த ஒரு காலமும் இதுதான். ஜுபேர் செய்த ஒரு பெரும் சாதனை என்று சொன்னால், இந்த விருது அவருக்கு எதற்கு வழங்கப்பட்டது என்று சொன்னால், தமிழ்நாட்டில் புலம்பெயர்ந்து வரக்கூடிய தொழிலாளர்கள் இங்கே அடித்து துன்புறுத்தப்படுகிறார்கள், கொலை செய்யப்படுகிறார்கள் என்ற ஒரு செய்தி முதலிலே வலைதளங்களிலே தீயாய் பரவியது. அந்த செய்தி நீடித்திருக்குமானால், நிலைத்திருக்குமானால் இன்றைக்கு தமிழ்நாடு கலவர பூமியாக மாறியிருக்கும். ஆனால் ஆல்ட் ஜுபேர் அவர்கள் அந்த உண்மைத்தன்மையை அறிவதற்கு அவர் ஒரு குழுவை அமைத்து இந்த வீடியோக்கள் தவறானவை பொய்யானவை என்பதை அவர் பட்டியலிட்டு காட்டினார். அதற்கு பிறகுதான் அந்த பொய் செய்தி என்பதை அறிந்து அந்த கலவரம் தடுத்து நிறுத்தப்பட்டது. இப்படி ஒரு சமூகத்தின் மீது தொடர்ந்து நிகழ்த்தப்படுகின்ற தவறான சித்திரங்கள், இன்றைக்கு பலஸ்தீனம் இன்றைக்கு ஒரு களவாடப்பட்ட ஒரு நாடாக இருக்கக்கூடிய இஸ்ரேல், அது 1947 இஸ்ரேல் என்ற ஒரு நாடு இல்லை, அது பலஸ்தீன பூமியை திருடி தங்களை நிலைநிறுத்தி கொண்ட ஒரு நாடு. இன்றைக்கு ஊடக முதலாளிகளுடைய வருகையினால் அவர்கள் எத்தகைய இடத்திலிருந்து பொய் செய்திகளை தந்து கொண்டிருக்கிறார் என்று சொன்னால், இன்றைக்கு ஹமாஸ்ன்னு சொன்னாலே பயமாக இருக்கும், தீவிரவாதிகள் என்று. அங்கே தேர்தலிலே ஜிம்மி கார்ட்டர் தலைமையிலே கசாவிலே நடந்த ஒரு வாக்கெடுப்பிலே 132 இடங்களிலே போட்டியிட்டு 76 இடங்களிலே வென்று ஆட்சி அமைத்த இஸ்மாயில் ஹனியா தலைமையிலே ஆட்சி அமைத்த ஒரு அரசு குழு, இஸ்ஸத்துல்லா கஸ்ஸாம் என்று சொல்லக்கூடியது ஒரு இராணுவ பிரிவு இந்தியாவிற்கு இருப்பதைப் போல, அங்குள்ள மக்களையும் அங்குள்ள நிலங்களையும் களவாடுவதை அவர்கள் எதிர்த்து போராடக்கூடிய அந்த மண்ணின் விடுதலை வீரர்கள் எல்லாம் இன்றைக்கு தீவிரவாதிகளாக சித்தரிக்கப்படுகிறார்கள் என்று சொன்னால், ஊடகம் தருகின்ற வேறு வேறு சித்திரங்கள். எனவேதான் இந்த நிகழ்விலே ஊடகம் என்பது கண்ணாடியாக இருக்க வேண்டும். கண்ணாடி எப்போதும் முன்னாடி இருப்பதைத்தான் சொல்லும், பொய் சொல்லாது. கண்ணாடி கூட்டி குறைத்து சொல்வாது, அழுக்கே அழுக்கு என்று தான் சொல்லும். கண்ணாடி தன் முன்னால் இருப்பதை மட்டும்தான் பேசும், அவரை நகண்டு விட்டால் அவரை குறித்து பேசாது. கண்ணாடியை துடைக்க துடைக்க நம் முகம் அழகாகும். எனவே ஊடகவியலாளர்கள், ஊடகத்தை நாம் எப்படி கவனிக்கின்றோம், ஊடகத்துடனான நமக்குண்டான தொடர்புகள் என்ன, ஊடகம் உள்ளபடியே உள்ளதை பிரதிபலிக்கக்கூடியதாக இருக்கிறது என்ற அடிப்படையிலே ஊடகம் கண்ணாடி என்ற ஒரு தலைப்பிலும், ஊடகம் நுண்ணோக்கி அது எப்படி ஒரு பார்வையை ஆழச் செலுத்தி உண்மையை அடியாளங்களிலிருந்து கொண்டு வருகிறது என்பதை இந்த ஊடக அரங்கத்தின் வாயிலாக மிக சிறந்த ஊடகவியலாளர்கள் இங்கே உங்கள் முன்னால் எடுத்து வைத்து இருக்கின்றார்கள். அதேபோல ஊடகம் ஒரு தொலைநோக்கி, தொலைவாக இருக்கக்கூடியதை எப்படி ஊடகம் இந்த மக்கள் மன்றத்திலே எடுத்து வைக்கிறது என்பதையெல்லாம் இந்த நிகழ்விலே பேசுவதற்காக 3 ஆளுமைகள் வருகை தந்திருக்கின்றார்கள். இங்கே சொன்ன 3 தகவல்களின் அடிப்படையில் சில செய்திகளை நான் சொல்ல வேண்டும் என்றாலும் கூட உங்கள் உணர்வுகளுக்கும் காலத்திற்கும் நான் மரியாதை தந்து மிக மிகச் சுருக்கமாக என்னுடைய கருத்துக்களை சொல்லி நான் நிறைவு செய்வேன். குறிப்பாக பலஸ்தீனம் குறித்த செய்தியை தோழர் விஜயன் அவர்கள் சொன்னார்கள். பலஸ்தீன வரலாற்றை நான் ஆய்வு செய்திருக்கின்றேன். கிட்டத்தட்ட 2014 39 தொடர்கள் பலஸ்தீன வரலாற்றை குறித்து ஆய்வு செய்து எழுதி போர்க்களத்தின் செய்திகள் என்ற ஒரு நூல் உயிர்மை பதிப்பகத்தின் சார்பாக வெளியிடப்பட்டது. எனவே அதனுடைய உண்மைத்தன்மைகளையும் நான் அறிவேன். அதிலிருந்து ஒரு செய்தி, பலஸ்தீன விடுதலை போராளியாக இருக்கக்கூடிய ஹமாஸ் யுத்தத்தினுடைய அந்த களத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய மூசா அபு மர்சூக் அவர்களை இஃப்திகார் கீலானி என்று சொல்லக்கூடிய இந்திய பத்திரிகையாளர்
ஒரு நேர்காணல் ஒன்று கேட்கின்றார். அவர் கேட்கக்கூடிய அந்த கேள்வி, வலிமை மிகுந்த இந்த இஸ்ரேலை சின்னஞ்சிறிய எந்த விதமான படையும் இல்லாமல் வலிமையும் இல்லாமல் நீங்கள் ஏன் எதிர்க்கின்றீர்கள் என்று. அவர் சொன்ன பதில்தான், நாங்கள் இந்த யுத்தத்தை காந்தியடிகளிடமிருந்து தான் பெறுகிறோம். பெரும் படை கொண்ட பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்தை இந்தியர்கள் எந்த விதமான வலிமையும் இல்லாமல் எப்படி எதிர்கொண்டீர்களோ அதுதான் எங்களுடைய யுத்தத்திற்கான முன் பாதை, சரியான பாதை, மிகவும் கடினமானது என்ற அந்த காந்தியினுடைய வார்த்தையிலிருந்து தான் நாங்கள் இந்த யுத்தத்தை தொடர்கிறோம் என்று சொன்னதையும் நான் இந்த நேரத்திலே நினைவு செய்து பார்க்கின்றேன். அதே போல் இங்கே தோழர் சுகிதா அவர்கள் ஃபேக்ட் செக்டராக அவர்கள் உண்மை அறியக்கூடிய அந்த தளத்தில் இருந்து பணியாற்றுகிறார்கள். நான் ஏற்கனவே முன்னுரையிலே குறிப்பிட்டு காட்டேன் ஜுபேர் அவர்களை குறித்து. அதே போல் உண்மைத்தன்மையை அறியக்கூடிய ஒரு பணியிலே அவர் இன்னும் சில முன்னெடுப்புகளை எழுத வேண்டும் என்பதையும் நான் கேட்டுக்கொள்கிறேன். தண்டனை களமாகும் பெண்ணுடல் என்ற அவருடைய ஒரு அற்புதமான ஒரு புத்தகம் கூட உண்டு. அதே போல் உண்மை அறியக்கூடிய ஒரு பயிற்சியாளராகவும் கூட அவர் இருக்கின்றார். அவருடைய அரும்பணிகள் தொடர வேண்டும். அவரும் சில செய்திகளை இங்கே தொட்டு காட்டினார். இறுதியாக பேசிய அன்பு சகோதரர் கார்த்திகை செல்வன் அவர்கள், எப்போதுமே எனக்கு பேசுவதற்கு வராது என்று சொல்லுபவர்கள் மிக அருமையாக பேசிவிடுவார்கள், சிறப்பாகவும் பேசிவிடுவார்கள். அந்த வகையிலே அவரும் தன்னுடைய உரையை அமைத்து கொண்டார். இருந்தாலும் நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் நல்ல பேச்சாளர்களை ஒருவரோடு இருவரோடு நிறுத்தி கொண்டால் உங்களுக்கு இந்த பதட்டம் இல்லை. நான் பிரகாசம் அவருடைய இடத்திலிருந்து நானும் அந்த பதைபதிப்பை உணர்கிறேன். ஏராளமான நிகழ்வுகளையும் நடத்தி காட்டியிருக்கின்றேன். எனவே நல்ல பேச்சாளர்களை வரிசையாக வைத்து ஒரு ஆழமான தலைப்பை தரும்போது இந்த நெருக்கடிகள் ஏற்படும் என்றாலும் கூட இந்த அவையிலே நீங்கள் இந்த ஊடக அரங்கை நீங்கள் மிக வித்தியாசமாக பார்க்கலாம். இங்கே ஊடகத்தை குறித்து ஊடகவியலாளர்கள் நாங்கள் ஊடகத்தை புகழ்ந்து பேசவில்லை, உண்மையை இங்கே உரத்து அந்த உண்மையை இன்னும் இந்த தமிழ் ஊடகம் தொலைநோக்கோடு இன்னும் நகர வேண்டும் என்பதை விஜயன் சொல்கிறார். இந்த தமிழ் ஊடகம் இன்னும் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்வதற்கான ஒரு பாதையை அமைத்து தர வேண்டும் என்பதுதான் அவருடைய உரையின் சாராம்சமாக இருந்தது. இது வழக்கமான கருத்துரையாடலாக, கலந்துரையாடலாக அல்லது உபசரிப்பு வார்த்தைகளால் நிறைந்துவிடக்கூடிய ஒரு அரங்கமாக இல்லாமல் மிக ஆழமாக இந்த பிரச்சனைகளுக்கு காரணம் என்னவென்று சொன்னால், பெட்டி செய்திகள் தலைப்பு செய்தியாகின்றன, தலைப்பு செய்திகள் பெட்டி செய்தியாகின்றன. அதுதான் இன்றைக்குள்ள மிகப்பெரிய ஒரு சிக்கலாக இருக்கிறது. விவசாயிகள் போராட்டம் நடக்கிறது. ஒரு நாட்டில் ஒரு இராணுவம் ஒரு எதிர்நாட்டை தாக்குவதற்கு என்னென்ன ஆயுதங்களை பயன்படுத்துமோ அதே போல எளிய விவசாயிகள் மீது அந்த தாக்குதல் நடத்தக்கூடிய செய்தி எந்த அளவு இருக்கிறது என்பதையும் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆனால் அதே போல மக்களுக்கு தீனி தருகிறோம், மக்கள் உணர்வுக்கு மரியாதை தருகிறோம் என்ற அடிப்படையில் இன்றைக்கு சினிமாவிற்கும் ஆடல் பாடல்களுக்கும் மிக முக்கியமான இடத்தை நாம் கொடுத்ததினால் வந்த சீரழிவை இந்த சமுதாயம் சந்தித்து கொண்டிருக்கிறது. இதை நான் தயக்கமின்றி தடையின்றி சொல்லுவேன். ஏனென்று சொன்னால் கலை உலகம் கூட இன்றைக்கு என்னவென்று சொன்னால் ஒரு பிரம்மாண்டமான நடிகர், ஒரு மாஸ் பட்ஜெட் இப்படியெல்லாம் இருந்தால்தான் அந்த திரைப்படம் பேசப்படும் என்ற நிலை இன்றைக்கு மஞ்சுமால் பாய்ஸ் போன்ற ஒரு திரைப்படங்கள் உடைத்து காட்டியிருக்கின்றன. தமிழ் சூழலில் அதே போன்ற எளிய திரைப்படங்கள் வாழ்வியலை பேசக்கூடிய செயல்களை எல்லாம் மிக முக்கியமாக அதை முந்தி தருவதற்கும் அதற்கு முன்னுரிமை கொடுப்பதற்குமான ஊடகவியலாளர்கள் பெருக வேண்டும். அறம் சார்ந்து இயங்கக்கூடியவர்கள் இங்கே இருக்க வேண்டும், ஆள் சார்ந்து இயங்கக்கூடியவர்கள் அல்ல. காட்சி ஊடகங்கள் எல்லாம் கால் ஒடிந்து இன்றைக்கு கட்சி ஊடகங்களாக மாறிவிட்ட ஒரு அவல சூழ்நிலையில் அறம் நின்று பேசுகின்ற, நெஞ்சு நிமிர்த்தி பேசுகின்ற ஊடகவியலாளர்கள் இன்றைக்கு பெருக வேண்டும் என்றும் நான் இந்த நேரத்திலே கேட்டுக்கொள்கிறேன். அதே போல முன்மாதிரி ஊடகங்களை உருவாக்குவதற்கு கேரளாவிலே நீங்கள் பார்த்தால் மாத்தியமம் என்ற அந்த ஊடகத்தை நீங்கள் சற்று உற்று கவனித்தால் தெரியும். அது செய்கின்ற சாதனைகளையும் நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். அதே போலத்தான் இன்றைக்கு கத்தார் மீதான தடையை நீக்க வேண்டும் என்று சொன்னால் அல் ஜசீராவை தடை செய்ய வேண்டும் என்று உலக நாடுகள் அஞ்சுகின்றன என்று சொன்னால் அல் ஜசீராவிற்கான இடம் என்பது மகத்தான ஒரு இடம். அந்த இடத்தை தான் இன்றைக்கு கேரளாவிலிருந்து பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய மீடியா ஒன் தொலைக்காட்சியும் இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிறது. இது வெறுப்பின் காலம். சகோதரி சுகிதா அவர்கள் சொன்னார்கள், அணி திரட்டுதல் இன்றைக்கு நடக்கிறது. இந்த அணி திரட்டுதல் இந்த நாட்டை ஆபத்துக்குள்ளாக்கிவிடும். எனவே வெறுப்பின் காலத்தை அன்பால் வெல்ல வேண்டும். அசத்தியத்தின் கொடிய ஆயுதத்தை சத்தியத்தால் நாம் எதிர்த்து போராட வேண்டியிருக்கிறது. பொய்மையை வாய்மையால் உடைக்க வேண்டியிருக்கிறது. வன்முறைகளால் நன்முறைகளால் களைய வேண்டியிருக்கிறது. ஆபாச வக்கிரங்களை அழகியலோடும் அறத்தோடும் எதிர்கொண்டு இருக்க வேண்டியிருக்கிறது. ஒரு பேனாவின் ஒரு எழுத்து என்பது ஒரு சமூகத்தை அழித்துவிடும். E=mc² என்று சாக்விசால் உலகத்தை அழித்தான் என்ற ஒரு கவிதை. E=mc² என்ற இரு எழுத்தால் உலகத்தை அழித்தான். ஹிரோஷிமா நாகசாயினுடைய தலையெழுத்தை என்றைக்கு அணுவினுடைய சூத்திரத்தை எழுதினானோ அன்றைக்கு அதனுடைய தலையெழுத்தை எழுதுகிறான் என்று சொல்கின்றான். எங்களிடம் இருக்கக்கூடிய இந்த ஆயுதங்களால், எங்களிடம் இருக்கக்கூடிய இந்த வார்த்தைகளால் ஒரு சமுதாயம் அழிவுக்கு இட்டு சென்று விடக்கூடாது என்பதனால் வெல்லும் சொல் இருக்கின்றன, கொல்லும் சொல் இருக்கின்றன. சில வார்த்தைகள் வெல்லும், சில வார்த்தைகள் கொல்லும். எனவே கொல்லும் சொற்களை எல்லாம் தவிர்த்துவிட்டு
வெல்லும் சொற்களுடன் களமாடுவோம் என்று கூறி இந்த ஊடக அரங்கை நிறைவு செய்கின்றேன். நன்றி.